துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். பாண்டி வீட்டுக்கு வந்துடுறாங்க. சோழன் சிரிச்சுக்கிட்டே அங்கிருந்து வராங்க. என்னாச்சு, எதுக்காக இப்படி வந்து சிரிச்சுட்டு வரீங்க, என்ன நடந்ததுன்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. உடனே அண்ணன் அது வந்துன்னு சொல்லிட்டு மறுபடியும் சிரிச்சுட்டே இருக்காங்க சோழன். ஒரு பக்கம் வந்து பாண்டிக்கு அந்த அளவுக்கு கடுப்பா இருக்கு, இருந்தாலும் பொறுத்துட்டு இருக்காங்க. டே என்னடா நீ பாட்டுக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்க, என்ன நடந்தது, வானதியை பாத்தீங்களா, வானதியோட வீட்டை கோபமா பேசினாங்களா, நம்ம கூடி சீக்கிரம் கல்யாணம் ஏற்பாடெல்லாம் பண்ணலன்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அண்ணே நான் மட்டும் பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போலனா நடந்த விஷயம் என்ன ஏதுன்றது தெரிஞ்சிருக்காது. அப்படி ஒரு விஷயம் நடந்ததுன்னு நல்லா சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. முதல்ல என்ன விஷயம் நடந்தது சொல்லுடான்னு சொன்னதும் வானதி கர்ப்பமாவே இல்லையா நின்றாங்க. என்னடா சொல்ற, வானதி கர்ப்பமா இல்லையா? ஆமா வானதி கர்ப்பமா இல்ல, இவங்க சும்மா வந்து பேசிட்டு இருக்காங்க, அப்புறம் எப்படின்னா கர்ப்பமாக முடியும் நல்லான்னு சொல்லிட்டு மாறி மாறி கிண்டல் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணுக்கு கட்டாய கல்யாணம் ஏற்பாடு பண்றாங்களாம், அதனால வந்து தப்பிக்கிறதுக்காக கர்ப்பமா இருக்கேன்ற மாதிரி போய் சொல்லியிருக்கா, மீதி அவ கர்ப்பமெல்லாம் இல்லைன்னு சொல்றாங்க. உடனே இவெல்லாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்டான்றது எனக்கு அப்பவே தெரியும் நல்லன்னு சொல்லி சோழன் ஒரு பக்கம் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து ரொம்பவே வருத்தப்பட்டு சேரன் வந்து உன்னை பத்தி நான் புரிஞ்சிருக்கணும்டா, யாரு என்ன சொல்லியிருந்தாலும் அதை பத்தி கவலைப்படாம உன்கிட்ட வந்து நான் வந்து என்ன நடந்தது என்ன ஏதுன்னு சொல்லி நான் விசாரிச்சிருக்கணும், அந்த மாதிரி பண்ணாதது என்னுடைய தப்பு தான், தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிட்டு பாண்டின்னு சொல்லி ஃபீல் பண்ணி வந்து பேசிட்டு இருக்காங்க. விடுன இதுக்கெல்லாம் நீ ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க, விடுன்னு சொல்லிட்டு அங்க பாண்டி வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததான் திரும்ப வானதியோட ட்ராக்கை காட்டுறாங்க. வானதியோட வீட்டுல எல்லாருமே உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப வானதி உட்கார்ந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வானதி உன்கிட்ட நான் ரொம்பவே முக்கியமான விஷயம் பேசினடி, இப்ப வேணும்னா காதல் அது மாதிரி எல்லாமே வந்து இனிக்கும், ஆனா அந்த குடும்பம் வந்து எப்படிப்பட்ட குடும்பம்ன்றது உனக்கு தெரியும், பாண்டிக்குன்னு பேக்ரவுண்ட் எதுவுமே கிடையாதுன்னு நல்லா சொல்லி பாண்டியை பத்தி அவங்க குடும்பத்தை பத்தி தப்பா பேசிட்டு இருக்காங்க. இதெல்லாம் தெரியாமையா நான் லவ் பண்ணிட்டு இருக்கேன், நான் பாண்டியை தான் கல்யாணம் பண்ணிப்பேன் வானதி வந்து சொல்லிட்டாங்க. இதை கேட்டதும் உடனே பாண்டிக்கு போயிட்டு விஷயத்த சொல்லலாம்னு சொல்லிட்டு பாண்டிக்கு கால் பண்ணி பாண்டி என்ன நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க. என் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காம என்னால கல்யாணம் பண்ணிக்க முடியாதுன்னு சொல்லி பாண்டி சொல்லி கோவமா போனை கட் பண்ணிட்டாங்க. இதனால வானதி ஒரு பக்கம் ரொம்பவே வருத்தத்துல வந்து இருக்காங்க. அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நிலா வந்து அடுத்த நாள் காலையில எந்திரிச்சு ஆபீஸ்க்கு போகணும்னு சொல்லி ஒரு பக்கம் ரொம்பவே வந்து கஷ்டத்துல இருக்காங்க. அந்த நேரம் பார்த்து உங்களுக்கு போக விருப்பம் இல்லைன்னா எதுக்காக போய்கிட்டுன்னு சொல்லிட்டு இருக்கும் போது கரெக்டா அந்த இடத்துக்கு ராகவ் வந்துடுறாங்க. ராகவ் வந்ததுமே உடனே வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இவன் வந்தானோ தெரியல, சும்மாவே விடக்கூடாதுன்னு சொல்லி ரொம்பவே கோபத்துல இருக்காங்க சோழன். அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.